வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ.எம். சௌத்ரி தேவர் பேசுகிறேன். சில தினங்களுக்கு முன்பு வடிவேல் ராவணன் அ என்ற நபர் ஒரு கூட்டத்தில தேவரை பற்றி அவதூறா பேசியிருந்தாரு. அந்த வடிவேல் ராவணன் யாருன்னா, பாமகல தலைமை பொறுப்புல இருக்கவங்க. தம்பிங்க நெறைய பேர் எனக்கு கேட்டாங்க, "அண்ணே ஏண்ணே வடிவேல் ராவணன கண்டிக்கல? எதுனாலும் முதலா குரல் குடுப்பீங்கன்னு." கண்டிப்பான முறையில அந்த எப்ப வடிவேல் ராவணன் அந்த அவதூறா பேசிய வீடியோ எனக்கு வந்துச்சோ, உடனே நான் பாமக தலைமையை சதீஷ்குமார் அதாவது வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு தம்பி எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவர் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் கார்த்திக் என்ற பிரபுலாம் அன்புமணி ராமதாஸ் அண்ணன்ட்ட தகவல் சொன்னேன். அன்புமணி ராமதாஸ் அண்ணனை எப்படி நம்ம நேசிக்கணும், அவரும் நம்ம மதிக்கணும்னா, முதலாக பசும்பொன்னில் எல்லாரும் அவரை தேவர் சுதந்திர போராட்ட வீரர், தலைவர்னு புகழ்ந்துட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு பேச்சுக்கு நடைமுறைக்கு. ஆனால் சமூக நீதி தலைவர் என்று அவரை அடையாளப்படுத்தி பேசிய, அதாவது ஒரு கட்சி மாற்றுக் கட்சியிலிருந்து தேவரை தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்று பேசியதை நான் தான் ஸ்டேட்டஸாகவே வச்சேன். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அந்த பேச்சு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா தேவரின் வழியில் நடப்பவர்கள் பாமக என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் முத பட்டியல் சமூகத்து வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சது. அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அந்த பெருமை சேரும். இன்னொன்று என்னென்னா, ஜாதி ஆதிக்கம் இருக்க பகுதிகளில் சொல்லப்படும் பகுதிகளில் தேவர் தனது கட்சி ஃபார்வர்ட் பிளாக்கின் வேட்பாளராக நிப்பாட்டி வச்சு பட்டியல் சமூகத்தினர் நிறைய பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. இதை வடிவேல் ராவணனுக்கு தெரிஞ்சிருந்தா முன்பேலே தேவரை பேசியிருக்கக்கூடாது வடிவேல் ராவணன். ஏன்னா ஒரு அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்பில், ஒரு தலைமை பொறுப்பில் எம்பி போன்ற முக்கிய பொறுப்புகளை அனுபவிக்க வைத்தது பாமக. ஏன்னா அதுதான் சொல்ல தேவர் வழியில்னு. ஏன்னா பாமக பொறுத்தவரை ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு பூரா தலைமை பொறுப்பு கொடுத்து முதல்ல அவங்கள எங்கே நம்ம இந்த காலங்களில் அவர்களை மேலே கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அளித்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். ஏன்னா அவர் இதைத்தான் ஃபார்வர்ட் பிளாக் வழியில் பாமக நடந்துச்சுன்னு கூட சொல்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள். அப்படிப்பட்ட கட்சியில் வந்த நபர் இப்படி பேசும் பொழுது இது நமக்கு வேதனையாக இருந்தாலும், நாம் டப்புன்னு எய்த்து பேசுகிறதுனால இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்ச்சிகளில் நம்மளை பாமகக்கு எதிரியாக காட்டிடுவாங்க. கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாதுன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தகவல் தெரிவித்த உடனே கூப்பிட்டு அவரை அந்த வடிவேல் ராவணனை கண்டித்து அந்த மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அந்த மன்னிப்பு கூட நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அன்னை பொதுவாக தேவர் பேரை கூட சொல்லாமல், தயவு செய்து இனிமேல் வடிவேல் ராவணன் தேவர் பேரை சொல்லணும்னு யாரும் எதிர்பார்க்காது. என் தகுதியை வடிவேல் ராவணன் இழந்துட்டார் தான் நான் சொல்லுவேன். இனி தேவையில் அப்படிப்பட்ட நபர் தேவரின் அருமை பெருமைகள் அரசியல் அவரோட அரசியல் நடத்தி விட்ட அதாவது அவர் அரசியல் நடத்திய காலத்தில் எவ்வளோ கடுமையான காலம் என்று தெரியும். அன்று முழுக்க பட்டியல் சமூகத்துக்காக நின்ற ஒரே தலைவர் தேவர். இதை கொண்டாட வேண்டியது அவங்க தான். அந்த சமூகத்தினர் தான் தேவரை கொண்டாடணுமே தவிர்த்து நம்ம கொண்டாடுறது அது வேற. அது ஃபார்வர்ட் பிளாக்கா அரசியலாக நம்ம கொண்டாடுறோம். கண்டிப்பான முறையில் அவர்கள் தான் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். ஏன்னா அந்த மக்களுக்கு முதல் அங்கீகாரம் அளித்தது, அதாவது முதல்னா அந்த காலகட்டங்களில் அந்த அங்கீகாரம் கிடைக்காத காலகட்ட அங்கீகாரம் எடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க. நீங்கள் சம்பந்தம்லாம் இப்போ சில நபர்கள் நாங்கள் செந்தில் மல்லர் மாதிரி பாமகவில் இருந்தனால வடிவேல் ராவணன் நாங்கள் டீல் பண்ணல, இல்லாட்டி செந்தில் மல்லரோட மோசமாக டீல் பண்ணியிருப்போம். அதனால் தயவு செய்து இனிமேல் நீங்கள் உங்களை சார்ந்த ஒரு 4 பேரை திருப்திப்படுத்தவோ உங்களை சார்ந்தவங்களோ கண்டிப்பாக தேவரை பேசாதீங்க. இப்போ கேட்ட மன்னிப்பு வடிவேல் ராவணனுக்கு அதாவது முதல் கெடு. இந்த மாதிரி இனிமேல் பேசக்கூடாதுன்றதுக்கு மனசில் வச்சு அந்த மன்னிப்பு கேட்கும்போது தெரிஞ்சு தான் கேட்டிருப்பீங்க. மனசு குற்றத்தோட குறுத்து தான் கேட்டிருப்பீங்க. பேசின கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வச்சோம். இதற்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வரும்படி அந்த ஒரு எச்சரித்தும் நல்ல வழியில் நடக்கவும் அண்ணன் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பாமக கட்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தம்பி சதீஷ்குமார் இந்த விஷயத்தை நான் சொல்லவுமே, அண்ணன் உங்கள் மேலே எங்கள் சமூகம் பெரிய மரியாதை வச்சுருக்கண்ணே, உங்களை எங்கள் சமூகம் கொண்டாடுதுண்ணே, உங்களை இன்னொரு
காடு வெட்டி குரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமை. அவரளவுக்கு இல்லாவிட்டாலும் நான் சமுதாய விசுவாசத்தில் நான் தவற மாட்டேன். இந்த விஷயத்தை அதனால தான் நாம் பொது பேட்டியாக கொடுக்காம கண்டிப்பான முறையில் அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். அவங்களும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனையை நம்ம இதோட விட்டுறலாம். இனி அந்த நபர் பேச மாட்டார். அவருக்கு இது வந்து ஒரு வாய்ப்புட்டு தான். இனி பேச மாட்டார். இனிமேலும் யாரும் தேவரை பேசினாலும் நாங்கள் சும்மா பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.